நீங்கள் தொழில்துறை அமைச்சராக இருக்கீங்க. புதுச்சேரியில் திராவிட மாடல் ஆட்சி வந்துச்சுன்னா தேர்தல் வாக்குறுதியாக நம்ம தொழில்துறைக்கு என்னென்ன கொண்டு வருவோம்? தேர்தல் வாக்குறுதியெல்லாம் பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் முதலமைச்சர் சொல்லுவார், எங்கள் தலைவர் கழக தலைவர் அவர் சொல்லுவார். ஒரு விஷயம் நிச்சயமாக சொல்லணும், தமிழ்நாட்டில் இருக்கிறதை போல திராவிட மாடல் ஆட்சி புதுவையில் அமையும் பொழுது அனைத்து பகுதியிலும் இன்க்ளூசிவ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் growth, அதாவது அனைவரையும் உள்ளடக்கிய, எல்லாருக்கும் என்றால் எல்லாம் என்று தலைவர் சொல்வதை போல அனைவரையும் உள்ளடக்கிய பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி நிச்சயமாக புதுவையிலும் நிச்சயமாக கிடைக்கும். பொதுமக்கள், குறிப்பாக படித்த இளைஞர்கள், பெண்களுக்கு நிறைய வேலைவாய்ப்புகள் உருவாக்கும் அந்த வகையில் தான் திராவிட மாடல் ஆட்சி எப்பவுமே அங்கேயும் தமிழகத்தில் அமைந்திருக்கிறது. அதே போல இங்கேயும் நிச்சயமாக அமையும். விமான விரிவாக்கத்துக்கு நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? விமான நிலையத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒட்டி இருக்கிற இடங்களில் தமிழ்நாடு அரசு கூட வாங்குவதற்கான வாய்ப்புகள் இங்கே இருக்குது. ஏற்கனவே அதை பற்றி 2-3 கட்டத்தில் நான் பேசியிருக்கேன். அது அந்த வேலை ரொம்ப இன்னும் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்ல ஒத்துழைப்பு இங்கேயும் இருந்தால் நிச்சயமாக செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. நிச்சயமாக புதுவை அரசாங்கமும் தமிழக அரசாங்கமும் இப்பொழுதும் அதை பேச்சுவார்த்தை நடத்தி இன்னும் நல்லபடியாக அதை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மாண்பு திராவிட நாயகன் அவர்களை பொறுத்தவரை புதுவையின் வளர்ச்சிக்காக நிச்சயமாக நீ எதை வேணால் செய், நல்லபடியாக செய். அந்த ஒட்டி இருக்கிற பகுதிகளெல்லாம் நம்ம தொழிற்பேட்டைகளையும் குறிப்பாக ஐடி பார்க்ஸையும் கொண்டு வரதுக்கான வேலையை நீ செய்ய வேண்டும் என்று எனக்கு உத்தரவிட்டிருக்கிறார். அதை செய்து கொண்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டில் ஐடி வங்கி சிறப்பாக இருக்குது, மக்கள் நல்லா ரீச் ஆயிருக்கு. அதே போல் புதுச்சேரியில் மேம்படுத்துறதுக்கு என்ன மாதிரி திட்டம் வச்சிருக்கீங்க? இப்போ பார்த்தீங்களா, கடல் போல் இங்கே இப்போ முன்னாள் அமைச்சர் அவர்கள் சொன்னது போல் இங்கே கூட்டம், இங்கே மட்டும் எல்லாம் வெளியில் வரைக்கும் கூட்டம் நிரம்பி இருக்குது. இன்று நாம் வரும் வழியில் சிக்னல்லாம் நிறுத்தி அந்த கூட்டத்தை போகிறீங்க, அந்த கூட்டத்தை போகிறீங்க, உடன்பிறப்புகள்லாம் ஒரு உற்சாகத்தோடு வரவேற்றதெல்லாம் மிகப்பெரிய ஒரு அர்த்தாட்சி. திராவிட மாடல் அரசாங்கம் இங்கே உதயமாக போகிறது என்பதற்கான சாட்சி இந்த காட்சிகள் எல்லாம். நம்ம